அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். தீபாவளி முடிஞ்சு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். வீடு கட்டலாமா, வீடு கட்டினதை வாங்குவோமா அப்படின்றது, என்ன செயல்படலாம், லேண்டு வாங்குவோம் அப்படின்ற பல சிந்தனைகள் இருக்குது. சரி, லிங்கம் வாஸ்து யூடியூப் சேனல் பார்த்தோம்னாக்கா ஒரு தெளிவு புரிகிற மாதிரி இருக்குது. பார்ப்போம். ஒரு வரைபடத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஜாதகம் பார்த்து அதன்படி செயல்படலாமா, இல்லை பிளான் போட்டிருக்கிறத அனுப்புனா அவர் சரி பார்ப்பாரா, சார் எடுத்து பேசுவாரா, நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட இருக்குது. வாங்க இந்த பிளானை பார்ப்போம். மேற்க பார்த்த அருமையான வரைபடம். ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதத்தில் எந்த நாள் நல்லா இருக்குன்னு எழுதியிருக்கேன். அதற்கப்புறம் இந்த பிளானினுடைய அளவு 16க்கு 30 அடி 10.5 அங்குலம். ஈசான மூலை அக்னி மூலை பின்புறத்தில் வரும் மேற்க பார்த்த வீட்டுக்கு. வாயு மூலையும் கன்னி மூலையும் முன்புறத்தில் இருக்கிறோம். வாஸ்து கற்றுக்கிறேன்னு நினைக்கிறவங்க என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்கிற எல்லா வரைபடங்களையும் பாருங்கள். புரியாமல் போகாது. கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் எல்லா வரைபடம் பார்த்தீங்கன்னா யூ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த வாஸ்து நிபுணர். நீங்கள் சொல்லிக்கலாம், எனக்கு வாஸ்து தெரியுங்கிறது சொல்லிக்கலாம். அதனால் போட்டுக்கோங்க. இப்போ ஈசான மூலையில் ஒரு வாசல் வச்சுருக்கோம், வாயுவில் ஒரு வாசல் வச்சுருக்கோம், ஹாலு. அக்னியில் கிச்சன் போட்டு கன்னி மூலையில் போர்ட்டிக்கோவும் போட்டிருக்கோம், பெட்ரூம் போட்டிருக்கோம். ஒன்றும் கூட புரிய மாட்டேங்குது சார். ஒரு அன்பர் போட்டிருந்தார், இந்த வரைபடம் இவருக்கு மட்டுமே புரியும்னு. இந்த வரைபடம் உங்களுக்கு புரியுதாங்க? கீழே கொண்டு போய் இப்படி காரை நிறுத்துறது, படி ஏறி மேலே வந்தால் ஒரு பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்படி வந்தால் இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம், மொத்தம் 3 பெட்ரூம்ங்க. கீழே கார் பார்க்கிங்கு, மாடி இப்படி ஏறி வந்தால் ஒரு பெட்ரூம். இது மாதிரி தெளிவாக பண்ணுறது ரொம்ப கம்மி. எப்படின்னா, மேற்க பார்த்த வீட்டிற்கும் தெற்க பார்த்த வீட்டிற்கும் போர்ட்டிக்கோ கீழே வச்சு 5 படி மேலே ஏறி வந்தால் பெட்ரூம். அருமையாக இருக்கும். சின்ன ஏரியாவிலேயே உங்களுக்கு ஒரு பெட்ரூம் கிடைக்கும், கார் போர்ட்டிக்கோவும் கிடைக்கும். இது மாதிரி மதுரையில் நிறைய கட்டடங்கள் அடியேன் கட்டியிருக்கிறேன். தேவைப்படுறவங்க அது மாதிரி ஒரு வீடியோவும் போடுறேன், பாருங்கள். மேற்கு பார்த்த வீட்டிற்கும் தெற்க பார்த்த வீட்டிற்கும் மட்டுமே இது பொருந்தும், கிழக்கு வடக்கு பொருந்தாதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 47 வருடம் பசுமனை, யானமனை கிடையாது, எழுதிட்டேன், தவறு, பசுமனை. மேற்க பார்த்த வீட்டிற்கு மிதுனம் துலாம் கும்பத்திற்கும் 8/17/26 பிறந்தவர்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுக்கும். தீபாவளி இப்போ தான் முடிஞ்சிருக்கேன். கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. மேற்கு திசையில் இருக்கிறவங்களுக்கு மிதுன ராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, துலா ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, கும்ப ராசிக்கு 7 நடக்குது. சனியினுடைய தாக்கம் இருப்பதால் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே வீடு கட்டியே தீரணும். பூஜையெல்லாம் செஞ்சுருப்பீங்க தீபாவளி அப்போ நிச்சயமாக உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் எம்பெருமான், சிவபெருமான், குபேரன், மகாலட்சுமி. வீட்டில் நல்லதையே பேசுவோம், நல்லதையே சிந்திப்போம். எதை விதைக்கின்றோமோ அதுவாக உங்களுக்கு திரும்ப வந்து சேரும். காசு வேணுமா, சிந்திங்க, வந்து சேரும். பணம் வேணும், செல்வம் வேணும், குழந்தை பாக்கியம் வேணும், எல்லாமே பசுமனையை வச்சு போட்டுட்டிங்கன்னா, மனையை பசுமனைன்னு தேர்ந்தெடுத்திங்கன்னா 2 ஆண் குழந்தை பிறக்கும். முன்னையும் உங்களுக்கு ஒரு 2 வருஷம் கழித்து எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னா 2 பெண் குழந்தை கிடைக்கும். அப்புறம் முன்னையும் குழந்தை வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தம்பிக்கோ இன்னொருத்தவங்களும் வீட்டில் ஒரு 1/2 டஜன் to 8 குழந்தைங்க இருப்பாங்க. நல்லாயிருக்கும். மாமனார், மாமியார், அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டி வச்சுக்கோங்க. வீடு நல்லா குழந்தை செல்வம் எக்கச்சக்கமாக அள்ளி கொட்டி கொடுக்குறது அந்த பசுமனை. வாங்க வீடு எப்படி பிளான் நீங்கள் போட்டு கொடுப்பீங்கன்னு பார்ப்போம். மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், வாங்க பிளானை பார்த்துருக்குறோம்ல. குழந்தையோடு நின்பாட்டி இருந்தேன், வீடை கட்டுவோம் வாங்க. KJC 10 எங்கே? KJC 10 என்ன சார் அப்படின்னா, கேன்னா குழி. குழி கணக்கு உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் எத்தனை குழி வச்சா நல்லது? உங்கள் ஜாதகத்தில் வீடு கட்டலாமா? இந்த திசை சரியாக வருமா பார்ப்போம். காரணம் 4 மூலையும் சரியாக இருக்கணும். இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட், இன்னர் அளவும் வாஸ்துப்படி இருக்கணும், அவுட்டர் அளவும் வாஸ்துப்படி இருக்கணும். இதில் எதையுமே தப்பு இல்லாமல் இருக்கணுங்க, சரியாக கட்டணும். சரியா? இதன்படி அடியேன் அருமையாக ஒரு வரைபடம் உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம். பிளான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்கு சின்னதாக ஒரு ஃபீஸ் வாங்குகிறோம். 2 பிளான் போட்டு கொடுக்குறோம். இது எல்லாமே பார்த்து சொல்கிறதுக்கு. பிளான் கரெக்ஷன், இந்த 5ம் சரி பார்த்து பிளானை பிரிண்ட் எடுத்து உங்கள் ஜாதகத்தையும் படித்து சொல்லி அனுப்புறதுக்கு 2000 ரூபா ஃபீஸ். அப்புறம் லேண்டு கன்சல்டேஷன். சார் நான் லேண்டு தெற்கு வாங்கலாமா மேற்கு வாங்கலாமா, எனக்கு அச்சமாக இருக்குது சார், கோயில் இருக்குது சார், தெரு அப்படியே முட்டுது சார், வாங்கவா சார், கார்னர் இப்படி திரும்புது சார், என்னென்னமோ எல்லாம் கேட்குறாங்க. உங்கள் ஜாதகத்தில் ஐடென்டிஃபிகேஷன் கார்டு ஆல்ரெடி போட்டு எம்பெருமான் அனுப்பியிருக்காருங்க. சரியாக பார்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா அதன்படி நீங்கள் லேண்டை வாங்கினீங்கன்னா உங்கள் லேண்டு உங்கள்கிட்ட நீங்கள் என்ன செஞ்சாலும் தலைகீழ நின்னா கூட உங்களால் விற்க முடியாது.
நிறைய நண்பர்கள் வாங்கும்போதே பாதி விற்க போகிறேன் சார்னு சொல்லி வாங்குறாங்க. எதுக்கு? இறைவன் உங்களுக்கு மொக்கையாக கொடுத்துட்டார், உங்களால் விற்க முடியாது. சரியாக பார்த்து வாங்கினீங்கன்னாக்கா உங்களை தலையில் எழுதியிருக்கார், 100 கோடி உங்களுக்கு கொடுக்கணும்னு எழுதியிருக்கிறார், வாங்குங்க. அப்புறம் பில்டிங் வாஸ்து, இது எல்லாம் பில்டிங் வாஸ்து. ஸோ இது எல்லாமே சரி பார்த்து அடியேன் வரைபடம் அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். நான் இருக்கின்றது மதுரை. ஸோ அதனால் தீபாவளி நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கேன், மதுரையில் தான் இருக்கேன். எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம், வரலாம், பார்க்கலாம், பேசலாம். ஸோ நீங்கள் வந்தால் பார்த்து பேசலாமா சார்? உங்கள் ஸ்டாஃப் தான் சார் ஃபோன் எடுக்கிறாங்க, தாராளமாக வாங்க, கண்டிப்பாக பேசுங்க. உங்களுக்கு வரைபடம் அடியேன் அமைத்து கொடுக்கும்போதும் இந்த பிளான் பேசுகிறதா இருந்தால் கன்சல்டேஷன் அடியேன் தான் நான் பேசுவேன், வேறு எங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பேச மாட்டாங்க. பிளான் தான் அவங்க ஆட்டோ கேட்டில் போட்டு கொடுப்பாங்க, சரி பார்த்து தான் நான் உங்களுக்கு அனுப்புவேன். பிளான் கரெக்ஷன் நான் தான் பண்ணுவேன், யாரும் பண்ண மாட்டாங்க. தேவைப்படுறவங்க 9952166706ங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம், அல்லது 93342 இந்த நம்பருக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நிறைய நண்பர்களுக்கு நீங்கள் இந்த தகவலை, நல்ல தகவலை 4 பேர்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு நல்லது சேரும். சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.